சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகால தக்கு பஞ்சரில் கற்றுக்கொண்ட கல்வியை விளக்க எங்களுடைய இலங்கை மாணவி நெலியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருமையான இத்தருணத்தை அருளிய இறைக்கும் பெற்றோருக்கும் உள்ளத்தில் ஊறிடும் நன்றி உணர்வை கூறுவதுடன் இன்று இத்தலத்திற்கு என் நிலையை உயர்த்தி நல்லறிவு ஊட்டிய நல்லாசான்களுக்கு நன்றி கூறாது இருந்திட முடியாதல்லவா? நல்லாசானாய் தமது மாணவர்களாகிய எமது தகுதி நிலையை மனதிற்கொண்டு தெளிவாகவும் ஆழ்ந்த விளக்கத்தையும் தந்து ஒரு தாய் தம் மகவுக்கு எவ்வாறு அக்கறையுடன் அமுதூட்டி வளர்ப்பாலோ அதே போல் எமக்கு இக்கல்வித்திறனை ஊட்டி மெருகூட்டினீர்கள். தங்களின் உணர்வு பூர்வமான கற்பித்தல் திறனால் மட்டுமே எவ்வளவோ குடும்பம், பிள்ளைகள் என பல்வேறு சுமைகளில் மத்தியில் இக்கற்கை நெறியினை விடாது தொடர்ந்து கற்று பூர்த்தி செய்ய முடிந்தது. ஊக்கத்தினை தந்து அரவணைப்போடு அறிவுப்படிகள் ஏற்றினீர்கள். இன்று எனக்கு திடமான தன்னம்பிக்கையும் அதிகூடிய திறனும் பெற்று புதுவிதமான கண்ணோட்டத்தோடு மக்களை அணுகக்கூடியவாறு வைத்து அளப்பெரிய பணியினை புரிந்தீர்கள். இவற்றோடு மட்டும் தமது கடமைகள் முடிந்தது என எண்ணி விடாது எம்மை தமிழகத்துக்கு அழைத்து இன்முகம் காட்டி இனிய சொற்களால் மன நிறைய வைத்ததோடு அரிசுவை விருந்தினை அகமலர்களோடு படைத்த தங்களின் இச்செயலுக்குரிய செயலுக்கு நன்றி என கூறி கைமாறு செய்திட முடியாது. எனினும் வேறு வழியின்றி எமது இதயத்தை நிறைந்த நன்றிகளை கூறுவதோடு தங்களின் புகழை உலகறியுமாறு நிலைத்திட வைத்து எமது நன்றியினை செயல் மூலம் உணர்த்துவோம் என நம்பிக்கையோடு கூறுவதுடன் இத்தருணத்தில் டாக்டர் தமீம் அன்சாரி சார் and his ma'am, Fatima ma'am, Ibrahim brother, வெண்ணிலா மிஸ், ஸ்டாஃப்ஸ், ஆதிகாலத்து அக்குபஞ்சர் டீம் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் ஆதியோடு இணைவோம், ஆரோக்கியமான இந்தியா இலங்கையை உருவாக்குவோம். நன்றி.